ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு சமையல். தினம் ஒரு சமையல் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்பைசியான தேங்காய் பால் பிரியாணி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தினம் ஒரு சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் அரிசி நல்லா ஊறிடும். தாளிக்கிறதுக்கு 5 ஏலக்காய், 5 லவங்கம், 4 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 மராட்டி மொகு எடுத்துருக்கேங்க. புதினாவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கரம் மசாலா பவுடர் இல்லைனா பிரியாணி மசாலா பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 50 கிராம் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பால் எப்படி சேர்க்கணுன்னா, நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எனக்கு 3 டம்ளர் அரிசி வந்துருச்சுங்க. அதனால் இப்போ நான் 4.5 டம்ளர் தேங்காய் பால் எடுக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் அதில் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்த உடனேயே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், அது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இல்லையா, இந்த பிரியாணி சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணி சாமான்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வேணாலே போதும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம கீறி வச்சுருந்தோம் இல்லையா 4 பச்சை மிளகாய், அந்த 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து ஒரு வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்த உடனேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலை அதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ இந்த பிரியாணி மசாலா, புதினா இலை, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எப்படி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நானும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் கணக்கு வச்சு மொத்தம் 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பாதிக்கும் கம்மியாக லெமன் கட் பண்ணி அதில் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்த உடனேயுமே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து சரி பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனேயுமே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அது எல்லாத்தையும் சேர்த்துடணும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனேயுமே நம்ம குக்கரை மூடிட்டு குக்கர்லேருந்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். விசில் போடாத முன்னாடி தாங்க ஸ்டவ் வந்து ஹையில் இருக்கணும். விசில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ஸ்பைசியான தேங்காய் பால் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதே போல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தினம் ஒரு சமையல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.